முருகன் பக்தர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி ஒன்றி போகிறார்களே, அப்படி ஒரு லயம், பாட்டுக்கு எப்படி லயம் முக்கியமோ அந்த மாதிரி முருகனோட ஒன்றி போகிறாங்க, தன்னை மறந்த நிலையை அடைகிறாங்க. அதுவும் குறிப்பாக பெரும்பாலான சித்தர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா முருகருடைய பக்தர்களாக இருப்பாங்க. ஏன் என்று சொன்னால், முருகன் என்பவர் யார் என்று சொன்னால் சித்தத்திற்குள் சித்தமாக இருப்பவர் அவர். முருகன் என்று சொன்னாலே தமிழருடைய கடவுள், தமிழருடைய மூத்த குடி, முதல் ஆண்மகன்னே சொல்லலாம், மூத்த மகன் என்று சொல்லலாம் முருகப்பெருமான். அதனால தான் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் முருகனுடைய அம்சம்தான் இருக்கும். முருகன் ஆற்றுப்படை, முருகாற்றுப்படை, நக்கீரரால் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை என்று சொன்னால் ஒருவரிடம் சென்று அந்த நாள் பயனடைந்தவர்கள் நீயும் போய் அங்கே சென்று பயன்பெறு அப்படின்னு ஆற்றுப்படுத்த, ஒரு அரசரையோ வள்ளல்களிடமோ ஒருத்தன் பரிசு பெற்று வந்தான் என்று சொன்னால், நான் இந்த அரசரிடம் வள்ளலிடம் சென்று பரிசு பெற்று வந்தேன், உன்னுடைய ஏழ்மை வறுமை தீர நீயும் இந்த அரசரிடம் வள்ளலிடம் சென்று நீ சென்றால் உனக்கு பொருள் கிடைக்கும்னு ஆற்றுப்படுத்தல் தான். அதுதான் பொருளாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை இதெல்லாம் இருக்கும். அதே போல் முருகனிடத்தில் ஆற்றுப்படுத்துகிறார் நக்கீரர். அவர் முருகனிடத்தில் அதீத பேராற்றலையும் அவருடைய கருணையும் பெற்றவர். அதால் என்ன செய்கின்றார் நக்கீரர், முருக பக்தர்களை முருகனிடம் ஆற்றுப்படுத்துகிறார், மக்களை முருகனிடம் ஆற்றுப்படுத்துகிறார், வழிபடுத்துகிறார். அதுதான் திருமுருகாற்றுப்படை. என்னுடைய அறுபடை வீடுகளும் பார்த்தீங்கன்னா அதை மலையும் மலை சார்ந்த இடம் எல்லாமே பெரும்பாலும் சித்தர்களுடைய சமாதியாக தான் இருக்கும். கொங்கணவர் சமாதியாகவும் இருக்கட்டும், போகர் சமாதியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மலையும் மலை சார்ந்த முருகர் வழிபாடு. சித்தத்துக்குள்ளேயே தெளிவிப்பவர் முருகன். முருகனை நினைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சித்தமே கலங்கிவிடும், சித்தமே தெளிந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சித்தம் கலங்கிவிடும் அப்படின்னா, அந்த மாயை என்ற அந்தலேருந்து கலங்கி இருப்போம்ல, அந்த பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை எல்லா மாயையும் கலங்கிவிட்டு சித்தமானது தெளிந்துவிடும். அதுதான் முருகருடைய அந்த ஒரு அம்சமானது, அதுதான் அந்த ஒரு சிறப்பு. அதனால தான் சித்தத்தை தெளிவுபடுத்துபவர் முருகப்பெருமான். அதனால்தான் சித்தத்தில் தெளிவு பெற்றவர்களாம் சித்தர்கள். அந்த அஷ்டமா சித்திகளையும் பெறுபவர் சித்தர்கள். இதெல்லாத்துடைய அதிபதி யார் அப்படின்னா முருகன்றதுனால தான் முருகனிடம் ஆற்றுப்பட்டால் நம்மளுடைய அந்த தெய்வீக அம்சம் நம்மளையும் மறப்போம்.